மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். Excellent catch. Yes! Great. Running backwards, yeah. Super catch. Amazing. சிவகார்த்திகேயனோட இந்த அன்சீன் வீடியோவை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் SK ஃபேன்ஸ் வைரல் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்த்த பலரும் அவரோட பவுலிங் ஸ்டைல் நல்லாயிருக்கு, கேட்சும் நல்லா பிடிக்கிறாருன்னு சொல்லி சிவகார்த்திகேயனை பாராட்டிட்டு வராங்க. சிவகார்த்திகேயன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டர்ஃபில் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுவார். அதோட வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் கூட சோஷியல் மீடியாவில் அப்பப்போ வெளியாகும். இந்த ஒரு சூழ்நிலையில் கிரவுண்டில் சிவகார்த்திகேயன் கிரிக்கெட் விளையாடி விக்கெட் எடுக்கிற இந்த வீடியோ பலரால் ரசித்து பார்க்கப்பட்டு ஷேர் பண்ணப்பட்டு வருது. February 17 இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள். பலருமே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அவரோட பர்த்டேவை இன்னும் சிறப்பாக்குற விதமாக அவரோட அடுத்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி இருக்கு. படத்துக்கு சேயோன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிற இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கிறாரு. அமரன் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் கமல் மற்றும் சிவகார்த்திகேயன் இணையற 2வது படம் இது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவகார்த்திகேயன் தயாரிப்புல ராதிகா சரத்குமார் நடிச்சு வர February 27 தாய் கிழவி படம் வெளியாக இருக்கு. இந்த தாய் கிழவி படத்தை இயக்கி இருக்கிற டைரக்டர் சிவகுமார் முருகேசன் தான் இந்த சேயோன் படத்தை இயக்கி இருக்காரு. அவரோட முதல் படம் வெளியாகிறதுக்குள்ளேயே அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறதுனால சேயோன் படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. தாய் கிழவி மற்றும் சேயோன் படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம்.